டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை மதுரை ஒத்தக்கடையில் மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக பொதுக்கூட்டம் மற்றும் புரட்சிகர கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மதுரை திருப்பரங்குன்றத்திலே இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு RSS, பாஜக, இந்துத்துவ மதவெறி அமைப்புகள் ஒன்று சேர்ந்து மலை உச்சியில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் உள்ள எல்லைக்கல் என்று சொல்லக்கூடிய அல்லது எல்லை தூண் என்று சொல்லக்கூடிய அந்த தூணில தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்ற அடிப்படையில அவர்கள் அடம்பிடித்து போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நேரடியாக போகாமல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் வழக்கு தொடர்ந்து அதற்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் அந்த சங்கிகளுக்கு ஆதரவான வகையிலே ஒரு தீர்ப்பு வழங்கினார். அது தீபத்தூண் தான். இதுவரை யாருமே சொல்லாத ஒரு கருத்தை நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் அதில் தீர்ப்பில் சொல்லி தீபத்தை உடனே ஏற்ற சொல்லி போட்டார். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும். அரசு அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற அடிப்படையில் அதனை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில அதை மீறி அவருக்கு RSS, பாஜக திருப்பரங்குன்றத்தில 2 நாட்களுக்கு முன்னாலே 2-3 நாட்களுக்கு முன்னாலே உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன், தோழர் மீதா பாண்டியன் ஒருங்கிணைப்பாளர் கொண்ட இந்த அமைப்புல ஒரு பேரணி நடத்தப்பட்டது. மதுரை மண், திருப்பரங்குன்ற மண், குறிப்பாக தமிழ்நாட்டு மண், இங்கே மத கலவரத்திற்கு இடம் இல்லை, இங்கே அந்த மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிறோம், இந்து முஸ்லிம் கிறிஸ்துவன் என்ற வேறுபாடின்றி மத உணர்வுகளை கடந்து ஒற்றுமையாக வாழ்கின்றோம், இங்கே கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில நாம் பேரணியை கூட நடத்தினார்கள். நானும் கூட அதில் பங்கேற்றிருந்தேன். இதில் குறிப்பாக சொல்ல என்று சொன்னால், இதற்கு நாம் நம்முடைய மக்கள் அதிகாரத்தின் சார்பிலே ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து காவல்துறையில, நாங்கள் உத்தக்கடை காவல்துறையில அனுமதி கோரிய பொழுது அவர்கள் அனுமதி மறுத்து விட்டார்கள். மேற்கொண்டு DSP-யிடம் முறையிட்டோம், அவர்களும் அனுமதி மறுத்து விட்டார்கள். தக்க காரணங்கள் அவர் கூறவில்லை. ஏதோ சில உப்புக்கு சப்பில்லாத காரணங்களை சொல்லி அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடர்ந்து நாளைக்கு கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு அனைத்து மக்களும் திரளாக பங்கேற்று தமிழ்நாட்டு மண், மதுரை மண், திருப்பரங்குன்ற மண், இது மத நல்லிணக்கம் உடைய மண், மத சார்புகளுக்கு இடமின்றி அனைவரும் சகோதரத்துவமாக வாழக்கூடிய மண் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்ற வேண்டுகோளை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல பெரிய வேடிக்கைன்னு சொன்னா, இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி உயர்நீதிமன்றத்தில், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அமர்வில நாம் வழக்கு தொடர்ந்தது பொழுது அந்த அனுமதி அளித்த நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் சில கண்டிஷனோட இதை அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை இதெல்லாம் இருக்கிறது என்ற விஷயத்தெல்லாம் கூட சுட்டி காண்பித்து விட்டு பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததை ரத்து செய்து விட்டு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. எப்படின்னா, சில நிபந்தனைகளோட கொடுத்திருக்காங்க. என்னென்ன நிபந்தனை? முதல் நிபந்தனை, ஒரு மைக்கு தான் பயன்படுத்தணும், ஒரு மைக்கு தான் பயன்படுத்தணும், ஒரு ஸ்பீக்கர் தான் பயன்படுத்தணும், 100 பேருக்கு மேல கூடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் வீடியோகிராஃப் பண்ணணும், போட்டோகிராஃப் பண்ணணும் என்ற அடிப்படையில மிக கடுமையான, இதுவரை எந்த அமைப்புக்கு இப்படி கண்டிஷன் போட்டுப்பான்னு தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை போட்டு இந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த அம்மையார் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது மிக வினோதமானது. பேச்சுரிமை இருக்குன்னு சொல்றாங்க, எழுத்துரிமை இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணமாக H. ராஜா ஏற்கனவே ஹைகோர்ட்டை பத்தி அந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருமோயம் தாலுகாவில் காட்டுப்பாவா பள்ளிவாசல்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய வேலை பண்ணுகின்ற பொழுது உயர்நீதி ஹைகோர்ட்டுடைய உத்தரவை காமிச்சு DSP பேசும் பொழுது H. ராஜா சொன்னாரு, ஹைகோர்ட்டாவது மசுராவது அப்படின்னு பேசினார். கடைசியில உயர்நீதிமன்ற சென்னையில போய் மன்னிப்பு கேட்டு வந்தார். அது ஒரு விஷயம். இப்போ
அப்ப ஹைகோர்ட்டாவது மசரான்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாருன்னா தீபம் ஏற்ற விஷயத்துல நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனே உத்தரவு போட்டார். அந்த நீதிபதியுடைய உத்தரவை மதிக்காத கலெக்டருடைய உத்தரவு, எஸ்பியுடைய உத்தரவு, போலீஸ் கமிஷனருடைய உத்தரவு அப்படி சொல்லிட்டு தன்னுடைய காலை தூக்கி தன்னுடைய செருப்பு காமிச்சு இந்த செருப்புக்கு சமம்னு பேசுறாரு. அப்ப இதுக்கெல்லாம் வழக்கு தொடுக்க வேணாமா? அந்த ஆளை பிடிச்சி உள்ள போட்டு பிடிச்சி போட வேணாமா? இந்த திருப்பரங்குன்றம் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த தர்காவை ரீலோகேட் பண்ணணும், வெளியே அங்கே தூக்கி வெளியே வீசணும் அப்படின்னா இடிக்கணும்னு சொல்றான். எப்படி மசூதியை பாபர் மசூதியை இடித்தார்களோ அதே போல திருப்பரங்குன்றம் தர்காவை இடிக்க வேண்டும் என்ற வெறி நாய்கள் மாதிரி அலைகிறாங்க. அப்போ நம்ம நாட்டுல திருப்பரங்குன்றம் மக்கள் இதுக்கு சப்போர்ட்டே கிடையாது. நீ கடையடைப்புக்கு நீ அறிவுகள் கொடுத்தா இல்ல, எந்த மக்களாவது திருப்பரங்குன்றத்துல கடையடைப்புக்கு ஒப்புக்கொண்டார்களா? யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை. அனைவரும் கடை திறந்து வச்சிருந்தாங்க. அப்போ இங்க விலை போகல. நீ திருப்பரங்குன்றத்திலேயோ மதுரையிலேயோ தமிழ்நாட்டுல நீ விலையோ போகல. அப்ப நீ என்ன செய்ய பாக்குற? வடநாட்டு மார்க்கி இங்க கலவரத்தை பண்ணாத்த நம்ம கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அங்க வெளிப்பட்டு வர்றாங்க. அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் கூட்டத்தை நம்ம நடத்துறோம். நம்ம கலவரம் பண்ற நோக்கம், நம்ம மத நிலைநிற்கத்தோடு இருக்கணும்னு சொல்ற விஷயத்துலதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு சங்கியில போயிருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் நீங்க அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் அப்படி கோரிக்கை வைக்கிறோம்ல. இதே எச் ராஜா, பாண்டே மற்ற திருப்பதி நாராயணன் திருப்பதி, குருமூர்த்தி, இந்த பார்ப்பன கும்பல்லாம் அனைத்து எல்லாரும் இந்துக்கள் தானே, வாங்க அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் அந்த கோரிக்கை வச்சு போராடவா? அப்ப இதெல்லாம் நம்ம தான் ஏமாறோம். நம்ம சூத்திர பஞ்ச மக்கள் தான் ஏமாறுறோம். அவன் எவனாவது நேத்து பூர்ணச்சந்திரன் ஒரு பையன் தீபயத்தின் சொல்றதுக்காக வேண்டி தீ குளிச்சதாக சொல்றாங்க. அதுல உண்மையை நிமிடம் நம்ம கண்டறிய வேண்டி இருக்குது. அதுல உண்மையாவே அவர் இறந்துட்டாரா அல்லது வேற உள்காரணம் இருக்காங்கன்னா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்ப இத கலவரமா அதை உண்டாக்குறதுக்கு முயற்சி எடுத்த பொழுது அந்த பூர்ணச்சந்திரனுடைய அம்மா RSS பிஜேபி காரங்களுடைய காலில் விழுந்து கதறாங்க. இந்த பிரச்சனை உண்டாக்காதியே, என் பிள்ளைய நிம்மதியா அடக்கம் செய்ய விடுங்க என்ற கண்ணோட்டத்துல அந்த அம்மையார் வந்து கதறாங்க. அப்ப இதுதான் யதார்த்த நிலைமையா இருக்குது. பாதிக்கப்பட்ட அந்த பையனுடைய அம்மாவே இதை அரசியல் பண்றதுக்கு பயன்படுத்தாதிய மனுடைய சாவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த மண்ணில நாம் மதம் கடந்து சாதி கடந்து நாம் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட தருணத்துல இந்த நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை போட்டு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுப்பது என்பது கேலி கூத்தா இருக்குது. இப்ப சாமிநாதன் கூட அவர்கள் கூட இந்த விஷயத்துல மிகவும் ஒரு RSS காரர் மாதிரிக்கே நடந்துக்கிட்டார். ஏன்னா அவருடைய பங்கேற்பு பூரா பாக்குறோம். பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட எச்சி அடியில சூத்திர பஞ்சர் உருளுங்கடான்னு திருப்பி சொல்றாரு. 2 நீதிபதிகள் அமர்வு இது தடை செஞ்சு உத்தரவு போட்ட பிறகு கூட இவர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல இது மத சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்க இதுல உருண்டா சொர்க்கத்துக்கு போலான்னு சொல்ற நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஏன் நீங்க தடை பண்றீங்கன்னு சொல்லி அடிப்படையில 2 நீதிபதிகள் தடை செய்யப்பட்ட அந்த விஷயம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இவர் ஒரு நீதிபதியை இதை தவிர்த்து எறிகிறாரு. அதற்கு பிறகு நம்முடைய தோழர்கள் வழக்கு தொடர்ந்து இவருக்கு ஒரு கொட்டு கொட்டி அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணாங்க. இப்ப அந்த அடிப்படையில இப்ப ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு கல்யாண சுந்தரம் பவானி தலைமையிலான அமர்வு 2017 தீர்ப்பு கொடுத்துருச்சு. 2014 தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. வேணுகோபால் நீதி தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க. எல்லா நீதிமன்றங்களையும் திருப்பரங்குன்றத்துல இப்ப ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 தீபை ஏத்தணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தீர்ப்பாக வந்து 2023 இருந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டு இன்றைக்கு வரை இருக்கும் பொழுது இன்றைக்கு வந்து கம்பு கட்டி நிக்கிற என்ன காரணம்? இப்ப ஸ்டாலினுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும். என்னமோ ஸ்டாலின் வந்துதான் இதுவரையிலும் தீபம் ஏற்றிட்டு வந்த மாதிரிக்கு இந்த ஸ்டாலின் வந்துதான் தீபம் ஏத்துறத நிப்பாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தோரணையை உண்டாக்க பாக்குறாங்க. அப்ப இப்படிப்பட்ட மதவெறி கண்ணோட்டத்திற்கு யாரும் இடம் அளித்து விடக்கூடாது. அந்த கண்ணோட்டத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், இது பெரியார் மண், பெரியார் வளர்த்தெடுத்த மண். நம்மளாம் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டன் பாட்டிலாம் படிக்காம இருந்த காலகட்டத்துல திருவள்ளுவம் படிச்சிருந்தாப்புல, இளங்கோ படிச்சிருந்தால, ஏன் இடையில நம்ம படிக்காம போயிட்டோம்? இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு காரணம் ஆரியருடைய வரை, ஆரியர் சூழ்ச்சியில் காரணமாக நம்முடைய படிப்பு பாழானது, நம்முடைய சொத்துரிமைகள் பாழானது, எல்லாற்றையும் மீட்டெடுப்பதற்கு பல்வேறு இயக்கங்கள் காரணமாக இருந்திருக்குது. அதுக்கு தந்தை பெரியார் போன்றவர்கள், அதற்கு முன்னால் ஐயா வைகுண்டர், நாராயணகுரு, ஜோதிராவ் பூலே, இப்படி பல்வேறு விதப்பட்ட தியாக சீலர்கள்லாம் உரமாக்கிய இந்த நாட்டுல, குறிப்பாக தமிழ்நாட்டுல பெரியார், அண்ணல் அம்பேத்கர் இவருடைய வழியில நாம் இந்த கழகக்காரர்களை, இந்த பாழடைந்த போயிருக்கக்கூடிய
மக்களுடைய வாழ்வாரங்கள் பூரா பறித்து எடுத்து விட்டு அதானி அம்பானி கும்பலுக்கு நாட்டையே தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும், மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில நாளை மதுரை ஒத்தக்கடை நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் திரளாக பங்கெடுக்க வேண்டும். புரட்சிகர கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.